அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஜென்ட்ராவல் யூடியூப் சேனல் வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம்னா டெய்லி மார்க்கெட் அனலைஸ் தான். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் நேற்று வீடியோ பார்க்கலையோ ஒன்ஸ் அகைன் போய் பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட்டு பர்ஃபெக்டாக டவுன்ஃபால் ஆகிருக்குது. இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் லைன் கீழே சப்போர்ட்டில் போயிட்டு இருக்குது. ஓகேவா? ஆல்மோஸ்ட் இந்த லெவல்கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட்டு இப்போ மோஸ்ட்லி அந்த சப்போர்ட்டை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். யாராருக்கெல்லாம் யூஎஸ்டி வேணுமோ அவங்க வந்து நம்ம கீழே இங்கே காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரோம். அண்ட் தென் கிரிப்டோ சிக்னல் வேறு எது வேணாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். முக்கியமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கால் கூட பண்ணலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து 4 ஹவர்ஸில் பார்த்துருவோம். நேற்று நம்ம பிடிசியை நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிசி ஒரு பர்ஃபெக்டான மூமெண்ட்டில் டவுன்ஃபால் ஆகிருந்தால் இந்த லெவல்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று யாரெல்லாம் போய் பார்க்கலாம் போய் பார்த்துக்கோங்க. சொன்னதுக்கு அடுத்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் டவுன்ஃபால் ஆகிருக்குது. திஸ் இஸ் பெஸ்ட். பட் ஆனால் மார்க்கெட் பார்த்தா இந்த இடத்துல இப்போ சப்போர்ட் இருக்குது. உடனே இப்போ டவுன்ஃபால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சரிங்களா? டவுன்ஃபால் ஆகும்னா மினிமம் வந்து 2 to 3 days எடுத்துக்கிச்சுன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட்டு நம்ம மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான்னா வெயிட் பண்ணுங்கள். மினிமம் வந்து நாம் ஒரு 90,000 85 கூட எதிர்பார்க்கலாம் அந்த இடத்து பிரேக் அவுட்டு கொடுத்தால். பட் ஆனால் பிரேக் அவுட்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா மார்க்கெட் இது மேலேருந்தே டவுன்ஃபால் ஆகுதுல்ல. ஸோ நம்ம இப்போ வந்து செல்லிங்லாம் அதிகமாக அங்கே வந்து பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஜிங் பொசிஷனாக வந்து மெயின்டைன் பண்ண தான் பெட்டராக இருக்கும். சரி, நம்ம இப்போ டேரெக்டாக நம்ம சப்போர்ட்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஓகேவா? 92,000ன்றது ஒரு சப்போர்ட்டான பிளேஸ் தான். அண்ட் தென் நமக்கு 98 இருந்தது ஒரு சரியான ரெசிஸ்டன்ஸ். 92 98னா ஒரு 6,000 தான் இது வந்து மார்க்கெட் மூவ் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் பெட்டராக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து மோஸ்ட்லி எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது தான் நல்ல விஷயம். மார்க்கெட் போதுமான அளவுக்கு கீழே இறங்க போகுது. அதுக்கப்புறம் அது இறங்கணும்னா மார்க்கெட் டைம் எடுத்துக்கும், மறந்துடாதீங்க. நிறைய பேர் இங்கே டவுன்ஃபால் ஆயிடுச்சு ஸோ இன்னும் இறங்கிடும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்த நாலேஜ், அதை மறந்துடாதீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இசட்கேக்கு நம்ம ஆல்மோஸ்ட் விடிசி டவுன் போனால் எல்லாமே டவுன்ஃபால் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இவனும் இறங்கியிருந்தான். மியூ நம்ம நினச்ச மாதிரி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம்ல இந்த டார்கெட் கிட்ட இறங்க வாய்ப்பு இருக்குதுன்ட்டு, அந்த டார்கெட்டை ரீச் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்ச நேரத்தில். மியூ எத்தீரியம் வா நம்ம நினச்ச மாதிரி இன்னும் அந்த பிளேஸை மேலே போகலை. அது வரைக்கும் அவன் செல்லிங்கில் தான் இருக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தீரியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே சல்லுன்னு கீழெல்லாம் இறங்காது. எப்படி இந்த சப்போர்ட் கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துக்கும், கொஞ்சம் ரிட்டர்ன் ஆக ட்ரை பண்ணுவான். ஸோ அதனால் நம்ம அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் எடுக்கும், வாலட்டைல் ஆக வாய்ப்பு. இஎன்எஸ் நினச்ச மாதிரி இஎன்எஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு சல்லுன்னு கீழே இறங்கிட்டான். இதுக்கப்புறம் இருக்கிற பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவல் தான் இருக்குது. இஎன்எஸ்மே கோட் இவனை எங்கே போகிறான்னு எதுவுமே சொல்ல முடியாது. காரணம் ஏன்னா இவன் வந்து ஆல் டைம் லோவில் போயிட்டு இருக்கான். எக்ஸ்ஆர்பி நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் சப்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டான் செகண்ட் டார்கெட்டை. சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் அதையும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நேற்று ஒரு சில கிரிப்டோஸ் பார்த்தோம், அதையும் பார்த்துடலாம். சரி வாங்க நம்ம பார்ப்போம். யூஸ்வல் இது ஒரு கிரிப்டோ நம்ம வச்சுருந்தோம். ஆல்மோஸ்ட் இது சப்போர்ட் கிட்ட எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். பட் ஆனால் இப்போதைக்கு இங்கே டைம் எடுத்துக்கணும், வாலட்டைல் ஆகும். ஏசிஹெச் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் செல்லிங்காக. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 19% நம்ம செல்லிங் டார்கெட் சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்துக்கிறான்ட்டு நம்ம செக் பண்ணால் தெரிஞ்சிடும். 15% இஸ் எனாஃப். எதுவுமே பண்ணாமல் 15% நம்ம ப்ராஃபிட் கிடையாது ஏசிஹெச்சில். இந்த மாதிரி டைமில் நம்ம பர்ஃபெக்டாக எடுக்கணும். ஏசிஹெச் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் கிட்ட வந்துடுச்சு. ஸோ இப்போ முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ண தான் பெட்டராக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டபிள்யூயூஎஸ்டி தான். டபிள்யூயூஎஸ்டி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பிளேஸ் விட்டு மேலே போகலை. ஸோ அதனால் நம்ம பெருசாக பார்க்க முடியாது. ஸோ இது செல்லிங் தான். பிடிசி தெரியும் போது எவனுமே வந்து மேலெலாம் போக சான்சஸ் ரொம்ப 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 கம்மி. ஜாஸ்மி பார்த்தா ஆஸ் வெல் அஸ் பிரேக் அவுட் கொடுக்கல. ஃப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, எதுக்காக எத்தனை கிரிப்டோஸ் நான் காமிச்சேன்னா நான் சொன்ன இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்க போகுது. நீங்கள் இப்போ ஒரு கிரிப்டோ ட்ரேட் எடுத்தே ஆகும்னா பார்த்தீங்கன்னா பிடிசியில் எடுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏசிஹெச் கூட எடுத்துக்கலாம். இத்தீரியம், இஎன்எஸ் இதெல்லாம் எடுக்கலாம். ஏன் இதில் மட்டும் எடுக்கலான்னு சொன்னோம்னா இது வந்து அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. பிடிசி வந்துட்டு நான் ட்ரெண்ட் லைன் சொன்னதுக்கு அடுத்து வர சப்போர்ட்டில் நீங்கள் பண்ணால் பரவாயில்ல. பட் ஆனால் இங்கே ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து செல்லிங்கில் வந்து இங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆக போகுது.
அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்க பார்க்குறீங்க. இங்கே பெருசாலாம் நீங்கள் எதிரே பார்க்கக்கூடாது. சின்ன பாயிண்ட் கிடைச்சா போதுன்ட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வரது தான் புத்திசாலித்தனம். சரிங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கிரிப்டோஸை பார்த்து இதில் போடலாமா அதில் போடலாமா எல்லாமே இறங்கிக்கிறான் கொஞ்சம் இன்னும் மேலே ஏறுவான் அப்படிலாம் பார்க்கவே பார்க்காதீங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஒரு ட்ரேட் எடுத்தாலும் பர்ஃபெக்டாக எடுக்கணும், மறந்துடாதீங்க. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியுமே வந்து மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம். உங்களுக்கு கிரிப்டோ சிக்னல்ஸ் வேறு ஏதாவது வேணும்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.